ஹலோ யுவர்ஸ், வெல்கம் டு ஃபார்மா யூனிவர்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பிக்கான அப்டேட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து இப்போது நிறைய பேர் கேட்குற கொஷின்ஸ் வந்து நியூ அப்ளிகேஷன்ஸ் வந்து வர வாய்ப்பு இருக்கா, ஏன்னா ரொம்ப தள்ளி போகுது, அதனால் நியூ அப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து இப்போ வந்து கவுன்சிலிங் போட்டிருக்கான்னு சொல்கிறாங்க, அதனால் ஏதாச்சும் வந்து இந்த எக்ஸாமுக்கு இம்பாக்ட் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ முதல்ல இது வந்து பார்த்திங்கன்னா எம்ஆர்பியில் ரிலீஸ் பண்ண ஆனுவல் பிளானர். ஸோ இது வந்து நிறைய டைம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா டைமுமே நமக்கு வந்து ஒரே ஒரு ஸ்டேட்டஸ் தான், இந்த எக்ஸாமினேஷன் மெத்தட் வந்து ஆல்ரெடி கொண்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து வெயிட்டேஜில் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் வந்து மாற்றிட்டாங்க 2019 அதுக்கப்புறம் வந்து இப்போது ரெக்ரூட்மெண்ட் வந்து கோர்ட் கேஸ் இருக்கிறதுனால அது வந்து இன்னும் எந்த ஒரு ஃபர்தர் ஸ்டெப்பும் எடுக்காமல் இருக்காங்க. ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் விட்டு ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ இந்த கோர்ட் கேஸ் பெண்டிங் இருக்கிறதுனால மட்டும்தான் ஃபர்தராக எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன், அதாவது அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க, எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ரெண்டுமே சேர்ந்து வரலாம், இல்லை எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இருக்கும். ஆனால் இந்த ஸ்டெப் வந்து எந்தமே போகாததுக்கு காரணம் வந்து இப்போ வந்து ஸ்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து எஸ்எல்பி போயிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் வந்து அது இருக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா அது வந்து மார்ச்லேருந்து ஆகஸ்ட்டுக்கு வந்து கேஸ் வந்து தள்ளி போச்சு ஹியரிங்கு. அதுக்கப்புறம் ஃபர்தராக ஒரு ஹியரிங்கே நடக்காமல், அதாவது ஹியரிங் வந்து அதை வந்து அட்ஜென்ட் பண்ணுறது வேறு, அதுவாக ஹியரிங்கே வராமல் ஆட்டோ ஜென்ரேட் ஆகிறது வேறு. ஸோ இது வந்து அந்த மாதிரி தான் நடந்தது. கேஸ் ஹியரிங்கே வரலை. ஸோ அது வந்து ஃபர்தராக வந்து தள்ளி போயிட்டே இருக்குது. இப்போதைக்கு வந்து செப்டம்பர் 23 வந்து வந்திருக்கு. ஸோ அன்றைக்கே ஹியரிங் வருமானது மேக்ஸிமம் வந்து கொஷின் மார்க் தான், அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு சுச்சுவேஷன். ஸோ நீங்கள் ஆல்ரெடி எம்ஆர்பி ஃபார்ம்ஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க, இன்னும் கோர்ட் கேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், அது என்ன நடக்குது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து இது இம்ப்ளீடாக இருக்காங்க. ஸோ இப்போ கோர்ட் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி கான்ட்ராக்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் கவர்மெண்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கு. ஸோ இம்ப்ளீட் ஆகிறது மூலிமா அந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்க முடியும், கோர்ட்டில் வந்து என்னென்ன நடக்குது அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து நீங்கள் சொல்லலாம். அதுதான் இம்ப்ளீட் ஆகிறது. ஸோ ஆல்ரெடி இப்போது கவர்மெண்ட் இல்லாமல் இப்போ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்கோம், இம்ப்ளீட் ஆகிருக்காங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வந்து அதை தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாலும் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுறது மூலிமா நம்ம கேஸை வந்து ஹியரிங் வந்து சீக்கிரமாக கொண்டு வரதுக்கோ ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கும் நிறைய வந்து பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து இன்னொரு கொஷின்ஸ் வந்து கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போது நியூ அப்ளிகேஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கா, ஏன்னா 6 மந்த் ஆயிடுச்சு, நியூ அப்ளிகேஷன்ஸ் வருமா அப்படின்றது. ஸோ மேக்ஸிமம் அந்த மாதிரி வராது. சரி, லாஸ்ட் டைம் வந்துச்சுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது கண்டிப்பாக வந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 2019 வரைக்கும் வெயிட்டேஜ் மூலிமா வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. வெயிட்டேஜ்னால் என்னென்னா நம்ம 12th 10th அதுக்கப்புறம் வந்து நம்ம காலேஜில் எடுத்த மார்க்ஸை வச்சு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ 2019 அப்புறம் வந்து பிஃபார்ம் வந்து இன்க்ளூட் ஆனதுனால ஸோ நம்ம வந்து ரெண்டுத்துக்கும் வெயிட்டேஜ் வந்து ஈவனாக எடுக்க முடியாது இல்லையா. ஸோ டிஃபார்ம் 2 வருஷம் கோர்ஸு, பிஃபார்ம் 4 வருஷம் கோர்ஸு. அதனால் காமனாக எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி டிஃபார்ம் சிலபஸில் எக்ஸாமினேஷன் மெத்தட் வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அப்போ வந்து அப்ளிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 300 போஸ்ட்டு. ஸோ அப்போ ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தப்போ மறுபடியும் வந்து இல்லை, இது டிஃபார்முக்கான கோர்ஸ்க்கான எக்ஸாமினேஷன் மெத்தட் இருக்கக்கூடாது, டிஃபார்முக்கான சிலபஸ் தான் இருக்கிறதுனால அவங்க தான் வந்து ரெக்ரூட்மெண்ட்டும் பண்ணணும் அப்படின்ட்டு டிஃபார்ம் படித்து அப்ளை பண்ணவங்க அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து போயிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கோவிட்லாம் வந்தது. ஸோ அதனால் வந்து ரொம்பவே டிலே ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து கோர்ட் ஹியரிங்கெல்லாம் வந்து இந்த வரைக்கும் ஸ்பீடப்பாக இல்லை. ஸோ அந்த 3 வருஷம் கோவிட்லேயே போனதுனால கோர்ட் கேஸும் அந்த மாதிரி ஃபர்தராக ஹியரிங் போயிட்டே வந்து 2022 தான் ஃபைனல் ஆச்சு. ஸோ 2022 போது ஆல்மோஸ்ட் வந்து 3 இயர்ஸ் வந்து போயிடுச்சு. 2019 எங்கே இருக்குது, 2022 எங்கே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அப்ளிகேஷன் வந்து ரீஓப்பன் பண்ணாங்க. ஸோ 3 வருஷம் ஆகிட்டதுனால அப்போ அப்ளை பண்ணியிருந்தவங்க வெறும் 22,000 பேர். 2019 அப்ளை பண்ணவங்க 22,000 பேர் 300 போஸ்ட்டுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங்கும் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ 300 போஸ்ட்லேருந்து 700 போஸ்ட்டு 2022 மறுபடியும் நோட்டிஃபிகேஷன் வந்து விடுறாங்க. ஸோ போஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் ஆல்ரெடி 3 இயர்ஸ் முடிஞ்சதுனாலையும் அதனால் புதுசாக நிறைய அப்ளிகன்ஸ் வந்து வந்திருப்பாங்க அப்படின்ட்டு வந்து அப்போ ரீஓப்பன் பண்ணாங்க. ஸோ அதுதான் ரீசன். ஸோ மற்றபடி இது 6 மந்த் டியூரேஷனுக்கெல்லாம் வந்து ரீஓப்பன் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 இயர்ஸ் அப்படி இருந்ததுனா கூட நம்ம வந்து கிளைம் பண்ணலாம். அதாவது எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனை விட்டு ஒரு 1 இயர் ஆயிடுச்சு, ஸோ அதனால் இன்னொரு பேட்சும் வந்து வந்திருப்பாங்க. ஸோ அப்படின்ற ஒரு காரணத்தினால வேணால் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து 6 மந்த்துன்றதுனால அது பெருசாக வந்து அதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து இருக்கிறதுனால நிறைய பேர் எக்ஸாம் வருமா இல்லையா ஃபஸ்ட்டு அதை சொல்லுங்கன்ற மாதிரி தான் முதல்ல கேட்குற கொஷினாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ டிலே ஆகிட்டுருக்குன்ட்டு இது 6 மந்த்து தான் இப்படி இருக்குது. ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்,
2019 எங்கே இருக்குது, 2022 எங்கே இருக்குது? சரி 2022 வந்த உடனே எக்ஸாம் வந்துருச்சானா கிடையாது. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் அதை சொல்லியிருக்கோம். 2022 ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன் விட்டு 2023 ஏப்ரலில் தான் எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அங்கேயே வந்து அவ்வளோ டியூரேஷன் இருக்குது, அதாவது எக்ஸாம் வைக்கிறதுக்கே. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணாங்க ப்ராசஸை. அதுக்கப்புறம் மறுபடியும் கோர்ட் கேஸ் வந்து வந்தது. ஸோ எக்ஸாம் வைக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்லாம் முடிஞ்சு தான் எக்ஸாமே வந்து வச்சாங்க. அதுவும் நோட்டிஃபிகேஷன் விட்டு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து எக்ஸாம் வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அதோட முடிஞ்சதுன்னா அதிலிருந்து 1 இயருக்கு மேலே போயிடுச்சு. 2022 ஆகஸ்ட் நோட்டிஃபிகேஷன் விட்டு 23 ஏப்ரலில் எக்ஸாம் வச்சு 24 ஆகஸ்ட்டில் போஸ்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ 3 வருஷம் அப்படியே வந்து 2022, 23, 24 அப்படியே வந்து போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறப்பே வந்து மினிஸ்டர் வந்து சொன்னார். ஸோ ஃபஸ்ட் டைம்ன்றதுனால, ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நிறைய கேஸ் இருந்ததுனால இவ்வளோ டிலே ஆகிருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபர்தராக வந்து எல்லாமே வந்து எல்லா வேக்கன்சியுமே வந்து சீக்கிரமாக ஃபில் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருந்தேன் எங்களுக்கு. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்குறப்பவே வந்து அதில் சொன்னார், அடிஷ்னலாக வந்து இருக்கிற வேகன்சிலாம் உடனடியாக போடும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. இப்போ நோட்டிஃபிகேஷன் விட்டது என்னமோ அந்த 300 சில்லற வேகன்சி, அதாவது 400 சில்லற வேகன்சி தான், 425 வேகன்சி வந்து விட்டுருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரைஸ் ஆகிருக்கு, 630 வந்து ரைஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் வந்து நிறையா வந்து இந்த மாதிரி டிலே ஆக ஏன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்களும் ஆகுவாங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி வேகன்சி இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் விஷயம். இப்போ கவுன்சிலிங் நடக்குது, அதனால் வந்து எதனா இம்பாக்ட் இருக்குமானா அது எதுவுமே அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. கவுன்சிலிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் அது. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து வேகன்சி ரைஸ் ஆகிறதோ இல்லை குறையிறதோ எதுவுமே ஆகாது. ஆல்ரெடி இருக்கிற இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. இந்த 630 வேக்கன்சிஸ் வந்து வேணால் ப்ளேஸ் மாறும். இப்போ வந்து 630 இந்தந்த இடத்துல இப்போ உங்களுக்கு இன்றைக்கி போஸ்டிங் போடுறாங்கன்னா 630 வேக்கன்சி வந்து இருக்குது. ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்றதுல மாறும். ஏன்னா இப்போ வந்து அது ஃபில் ஆகும் மறுபடியும். ஆனால் அந்த 630 வேக்கன்சி வந்து கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வேக்கண்ட்டாக தான் இருக்க போகுது. ஸோ கவுன்சிலிங் வந்து இப்போ நடக்கிறதுனால அது வந்து இப்போது எந்த ஒரு இம்பேக்டும் இதனால் ஆக போகிறது. ஸோ சேம் வேக்கன்சி தான் இருக்க போகுது. ஸோ அதனால் எக்ஸாமும் ஸ்பீடப் பண்ணுறதுக்கான ப்ராசஸும் வந்து கம்மி தான். ஸோ இப்போ கவர்மெண்ட் கையில் வந்து கிடையாது எக்ஸாம் வைக்கிறது, கோர்ட் கையில் தான் வந்து இருக்குது. ஸோ அதுதான் இப்போதைக்கு முடிக்க வேண்டிய விஷயம். ஸோ லாஸ்ட் டைம் இதே மாதிரி தான் போயிட்டு இருந்தப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன் அந்த இம்ப்ளீட் ஆகிற விஷயம். ஸோ அந்த இம்ப்ளீட் ஆனது மூலிமா தான் அந்த ஹியரிங்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாக கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட்டும் வாங்கினாங்க. ஸோ இப்போதைக்கு எம்ஆர்பி ஃபார்மஸ்ட்டுக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வந்து இதுதான். ஸோ இதனால் வந்து படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் சைட் பை சைட் படிச்சுட்டே இருக்கலாம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கிறீங்க, எவ்வளோ ரிவைஸ் பண்ணுறீங்க, இதை பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதனால் எனக்கு படிக்கிற மோட்டிவேஷனே வரமாட்டது, படிக்கவே தோண மாட்டது அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு வர விஷயம்தான். பட் அதையும் மீறி படிக்கிறவங்க தான் போஸ்டிங் வாங்குவாங்க அப்படின்றத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம நோட்டிஃபிகேஷன் விட்டோன்னே, அதாவது ஃபர்தராக எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணி நம்ம படிக்கலாம், 1 மந்த்னா கூட நம்ம வந்து ஃபுல்லாக உட்காந்து படிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். ஆனால் அப்படி படிக்கிறவங்கள விட லாங் டைமாக யார் படிச்சிருக்காங்களோ அவங்க தான் லாஸ்ட் டைம் வந்து அதை வந்து நம்ம சீக்கிரமாக ரிவைஸ் பண்ணி நம்ம வந்து எக்ஸாம் வந்து நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ எதுவுமே படிக்காமல் லாஸ்ட் 1 மந்தில் படிச்சிக்கலாம் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். இப்போ இருந்து படிச்சிட்டிங்கன்னா லாஸ்ட் அந்த 1 மந்த் உங்களுக்கு நல்லா ரிவைஸ் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கிடைக்கும். உங்களுக்கு நிறையா மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு நிறையவே வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் டைம் மாதிரி இந்த டைம் கிடையாது. காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகம், அவேர்னஸும் ரொம்ப அதிகம். லாஸ்ட் டைம் வந்து அப்ளிகேஷன் பண்ணதுலேருந்து அதே மாதிரி 6 மந்த் ஆனதுனால படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து படிக்காமல் விட்டுட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஜஸ்ட்டில் விட்டவங்களாம் இருக்காங்க. அவங்க வந்து கடைசி நேரத்தில் படிப்பாங்க. ஆனால் என்னென்னா கட் ஆஃபில் வந்து 1 மார்க் கம்மியாயிடுச்சு, 2 மார்க்கில் கம்மியாயிடுச்சு, 0.5ல் போனவங்களாம் கூட இருக்காங்க. ஸோ ஒரு அரை மார்க் 1 மார்க்குன்றது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கங்க. இது வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம். ஸோ அதை வந்து நல்லா மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம செம் எக்ஸாமுக்கு வந்து லாஸ்ட் மந்த் 1 மந்தில் படிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சைட் பை சைட் படிச்சுட்டே இருக்கிறது பெட்டர். ஸோ இந்த மாதிரி கேஸ் அப்டேட்டுக்கு நீங்களே கூட டைரெக்டாகவே வந்து அதில் எம்ப்ளாயி கூட ஜாயின் அந்த சப்போர்ட் பண்ணுறவங்க கூட நீ ஜாயின் பண்ணிவிட்டு எல்லா விஷயங்களும் டைரெக்டாகவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு எதுனா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம ஃபர்தர் அப்டேட்டுக்கு ஃபார்ம் ஆகி வச்சுனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ எல்லாத்துக்கான லிங்க்கும் வந்து அங்கே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அப்டேட்ஸை வந்து உடனுக்குடனே அங்கே வந்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து எம்ஆர்பி ஆஸ்பிரண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட்னா அதை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.